சென்னை பெரும்பாக்கத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் மேற்கொள்ளப்பட்ட வேப்பந்தடுப்பு வசதிகளுக்காக ஐநா அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை தருகிறார் செய்தியாளர் குமார். வணக்கம் குமார், கூடுதல் தகவல்கள் என்ன? பெரும்பாக்கத்தில் உள்ள அரசு குடியிருப்பு கட்டிடங்களில் வெப்ப தடுப்பு வசதி செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு ஐநா சபையே பாராட்டியுள்ளது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிற இடம் சென்னை சோழிநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். இங்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட 8 குடியிருப்பு கட்டிடங்கள் உள்ளது. இங்கு 25,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் சுமார் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றன. குறிப்பாக இங்கு 5 அடுக்கு கொண்ட 12 பிளாக்குகள் தனியாக மதில் சுவர் அமைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த 12 பிளாக்குகளும் இந்தியாவின் முன்மாதிரி பிளாக்காகவும் கூறப்படுகிறது. இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை வெளிநாட்டிலிருந்து பல்வேறு நாடுகளில் இருந்தவர்கள் இந்த அடுக்குமாடி குடியிருப்பை ஏற்கனவே ஆய்வு செய்துள்ளார்கள். இது போல அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் வெளிநாட்டிலும் கட்ட வேண்டும் என்பதற்கும் ஆய்வு செய்யும் போது கூறிவிட்டு போயின. தற்போது இந்த முன்மாதிரி குடியிருப்பு கட்டிடங்களில் 10வது பிளாக் என்ற ஒரு பிளாக்கில் மேல் தளத்தில் வெப்ப தடுப்பு வசதி செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு தற்போது ஐநா சபையை பாராட்டியுள்ளது. இது போல சென்னையில் உள்ள பல்வேறு நகர்ப்புற வாழ்விட அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் வெப்ப தடுப்பு வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் கோடை காலத்தில் வெப்பத்தில் தத்தளித்து வந்த நிலையில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு மக்கள் தற்போது மகிழ்ச்சியை அடைந்துள்ளனர். இது குறித்து இந்த வெப்ப தடுப்பு வசதி செய்த அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த குடியிருப்பில் வசிக்க மக்களிடம் இதை பற்றி கேட்போம். இந்த பெயிண்டிங் பண்ணதுனால எங்களுக்கு என்னன்னா, எங்க 5வது மாடியில் இருக்கிற எங்களுடைய மக்களுக்கு ஒரு வெப்பத்தன்மை இல்லாம நல்ல ஒரு கூலிங்கா இருக்கிறதுக்கு இது ரொம்ப வசதியா இருந்தது. அது நாங்க டெய்லியுமே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னையும் அடிச்சதுக்கு அப்புறமும் இந்த தர்மக்கோல் அந்த மிஷின் வச்சு நாங்க செக் பண்ணோம். அடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 17 விழுக்காடு வெப்பநிலை குறைஞ்சி இருக்குது. அது நாங்கள் ரியலாகவே மிஷினில் பார்த்தோம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் அந்த மேல் மாடியில் இருக்கிற மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப வெயில், ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்டோட இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இப்போ நல்லா இருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி ரொம்ப வெயிலா இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, இந்த ஒயிட் பெயிண்ட் அடிச்சதுனால. இப்போ அந்த மிஷின்லாம் வச்சு ஹீட் பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கு.